இன்றைய கடிதங்களுடன் நான் இது பார்த்திங்கன்னா மல்லி செடி எனக்கு ஒரு வீட்டில் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நான் முதல்ல திருடிட்டு வந்த மல்லி செடி. இது செலவில்லாமல் நீங்கள் செடி வைக்கணுமா என்ன ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் சூப்பராக செடி வைக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல்லை கட் பண்ணி நம்ம வந்து நல்லா ஓட்டை போட்டு அந்த மண்ணில் அதில் நல்லா ஆலோவேரா ஜெல்லாம் செய்வோம். எல்லா முனையிலையும் நம்ம வந்து அதை டிப் பண்ணி விட்டு கவர் போட்டு எப்பயும் போல் கவர் போட்டு கட்டி விட்டுலாம். இது எல்லா செடிக்குமே பொதுவாக செம்பருத்தி செடி, மல்லி செடி, நீங்கள் என்ன சின்னதாக பூச்செடி வைக்கணும், ரோஜா செடி எதுவே ஆசைப்பட்டாலும் இந்த மாதிரி கவர் போட்டு கட்டி வச்சிங்கன்னா அந்த நீர் சத்து வந்து அந்த கவருக்குள்ளே வந்து அதுக்கு ஃபுல்லாக போயிடும். இது பாருங்கள், நான் 2 கட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தொட்டியில் வச்சுருக்கேன், சின்ன தொட்டியில். இங்கே பாருங்கள், இதில் லைட்டாக வேர் விட்டுருக்குல. இதுக்கப்புறம் 10 days கழிச்சு நான் பிரித்தது. இது பாருங்கள், கவரில் அந்த கட்டி ஓப்பன் பண்ணுறேன். 10 days கழிச்சு இந்த மாதிரி இருந்துச்சு. 20 days கழிச்சும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. 25 days கழிச்சும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை. இந்த செடியை வந்து ஃபுல்லாக நான் வந்து கண்ணில் வந்து அந்த மொட்டை பார்த்தே தீரணுன்ற ஒரு கோவத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த செடியை நான் வந்து ஃபுல்லாக திறந்து வச்சுட்டேன். திறந்து வச்சோன்னே இந்த மாதிரி ஆகிடுச்சு.